வணக்கம் நண்பா. நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான ஆண்ட்ராய்ட் யூஸருக்கு மிகவும் பெஸ்ட்டான டாப் 5 ஏஐ ஃபியூச்சர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போக முதல் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்று நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரெண்டுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதாவது நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒப்ஜெக்ட் கட் அவுட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோ வச்சுருக்கேன். அதை ஹோல்ட் பண்ணி அடுத்த பிக்சருக்கு மூவ் பண்ணால் அந்த பிக்கோடு அது மிக்ஸ் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். அதே நம்ம தேவையான மாதிரி ட்ராக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இதுதான் ஒப்ஜெக்ட் கட் அவுட். இந்த ஒப்ஜெக்ட் கட் அவுட் மூலமாக நாம் வேற ஒரு ஒப்ஜெக்ட்ன்ற மட்டும் இல்லாமல் ஹியூமனை கூட மாற்றி வச்சுக்கொள்ளலாம். ரெண்டாவது நம்ம ஒப்ஜெக்ட் ரேசரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒப்ஜெக்ட் ரேசரை பார்த்திங்கன்னா ஒரு ஒப்ஜெக்டை செலக்ட் பண்ணி அந்த ஒப்ஜெக்டை ரேஸ் பண்ணுறது தான். ஒப்ஜெக்ட் ரேஸ் பண்ணுறதை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஒப்ஜெக்டை ரேஸ் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி மற்ற ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளும். அதே இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. அதைத்தான் நீங்கள் இப்போ அடுத்த பார்க்க போகிறீங்க. இப்போ அட்வான்டேஜ்னு பார்த்தா, இப்போ கீழே அந்த நான் இப்போ ரேஸ் பண்ணதோட ஷேடோ இருக்கு. அதையும் நான் இப்போ ரேஸ் பண்ண போகிறேன்றதுக்காக அதையும் ஹோல்ட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ அதையும் நான் ரேஸ் பண்ணுற நேரம் அந்த பேக்ரவுண்ட் அது சரி செய்யக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் ஒரு சின்ன ப்ராப்ளம் கொண்டு வரதை நீங்கள் பார்க்கலாம். அந்த ப்ராப்ளத்தை ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ரேஸ் பண்ணக்குள்ள அது என்னதோ அதை புரிஞ்சு கொள்ளுதோ அதால தான் அது அப்படி போகிறது. Bienvenidos a un nuevo video. Hoy vamos a practicar conversaciones de la vida diaria. டிரான்ஸ்கிரைப் பண்ண ஒன்றும் இல்லை. எப்படி நம்மளுக்கு லைவ் கேப்ஷன் யூடியூப் வீடியோ பார்க்கக்குள்ள நம்மளுக்கு வருதோ அதே மாதிரி தான் லைவ் டிரான்ஸ்கிரைப் பண்ணுறது. இப்போ நம்மளுக்கு வேற ஒரு லாங்குவேஜில் நம்மளுக்கு ஒன்றும் புரியலை அப்படிலாட்டி நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் ஒன்று நம்மளுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் தேவைப்படுதுண்டா ஒருவங்க பேசுகிறத நம்ம இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நாலாவது லைவ் டிரான்ஸ்லேட் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி பெருசாக ஒன்றும் நம்ம பார்க்குறதுக்கு இல்லை. இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிக்கொள்கிறேன். லைவ் டிரான்ஸ்லேட்ன்றது நம்மளுக்கு தெரியாத ஒரு மொழியை நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மொழியில் மாத்திரம் தான். யூஸ்வலாக நம்ம டைப் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறத விட இது ஒரு ஸ்பீச்சை ரெகக்னைஸ் பண்ணி, அதாவது ஒரு லைவ் ட்ரான்ஸ்கிரைப் பண்ணி அதை நம்மளுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி சவுண்டாக அவுட்புட் படுது. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் தருது. அதான் சவுண்ட். அதில் நம்ம அறிஞ்சு கொள்ளலாம் அவங்க என்ன கதைக்கிறாங்கன்றதை. இதோட நம்மளோட வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சப்போர்ட்டை எனக்கு தாங்க. நீங்கள் சப்போர்ட் தருவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதோட நம்ம வீடியோ முடிச்சு கொள்ளலாம்.